அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான நோய், நம்ம இப்போ ஏதோ ஒரு ஜுரமோ சளியோ வந்தால் கூட, ஏதோ ஒரு துன்பம் வீட்டில் எது வந்தாலும் அல்லாஹுவை குறை சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு நோய் தானாக ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சூட்டில் வந்தது, அது போன்று கிடையாது. ஷைத்தான் அல்லாஹ்விடம் என்ன சொல்கிறான், உன்னுடைய அடியானை நான் என்ன செய்வேன், துன்புறுத்துவேன்னா எப்படி, நான் உன்னை நோயால் அவனை நான் சிரமப்படுத்துவேன். உன்னை எப்படி அவன் என்ன செய்கிறான், மறக்கடிக்கப்பட்டுட்டு அல்லாஹ்வை எப்படி திட்டுறானா, பேசுகிறானா, இல்லை எப்படி அல்லாஹ்வை புகழ்கிறானா அப்படிங்கிறத நான் சோதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வை வச்சு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஒரு நோய் உண்டாக வைத்து அவங்களுடைய மேல்களில் குப்பலங்களும் புண்ணுங்களும் அதனுடைய நாற்றம் அங்கே இருக்கக்கூடியவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், குடியிருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியே போங்க, இங்கே இருக்காதீங்க இந்த இடத்துலன்னு சொல்கிற அளவுக்கு, அல்லாஹ் அக்பர், அந்த அளவுக்கு அவர்கள் அவ்வளோ சிரமப்படுகின்றனர். அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹுக்கு எப்படி நன்றி செலுத்துகிறார் பாருங்கள். அந்த புண்ணிலிருந்து புழு, ஏதாவது ஒரு பொருட்கள்லேருந்து புழு வந்தால் அப்படி துருக்கி வீசிடுவோம் நம்ம. ஆனால் அவங்க அந்த புண்களிலிருந்து வரக்கூடிய அந்த புழுவை கீழே விழுது, அந்த புழு முண்டி கீழே விழுவும், தாங்க முடியாது. அல்லாஹ் அக்பர், அந்த புழுவை திருப்பி எடுத்து அதே புண்களில் விடுவார்களாம். ஏனென்றால் அதுதான் உனக்கு உணவு என்று. சுப்ஹானல்லாஹ். பிறகு அவர்களுக்கு உடம்பு முழுக்க புண் வந்தும் அவர்களுக்கு அந்த நாக்குக்கு வர சமயத்தில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை திட்டலை, துவா செய்கிறாங்க. என்னாண்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த அளவுக்கு இந்த நாக்கு ஒன்று தான் உன்னை திக்ரு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நாக்கிற்கு அந்த தொந்தரவு இல்லாமல் யா அல்லாஹ் நீக்கிவிடு. உன்னை திக்ரு செய்யக்கூடிய அந்த நாவை எதுவும் ஆயிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு பொறுமையையும் அந்த ஒரு தியாகம்தான். ஏன்னா அல்லாஹ்வை புரிஞ்சவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை என்றைக்கும் உறுதியாக